Ductable AC இன் இன்டோர் யூனிட் மற்றும் டக்டை நிறுவுதல். வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பகுதியில் Ductable AC இன் IDU மற்றும் டக்டை நிறுவ கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் கீழ்கண்டவற்றை உங்களால் செய்ய முடியும். மோட்டார் கெபாசிட்டர் மற்றும் வயரிங் கருவிகளை சரிபார்க்கவும், PCB பலகை போன்ற மின் கூறுகளை சோதிக்கவும், போர்டில் உள்ள அனைத்து மின் மற்றும் மின்னணு கூறுகளை சரிபார்த்து பரிந்துரைக்கப்பட்ட வயரிங் நீளம் மற்றும் அளவை அறிந்து கொள்ளவும், Ductable AC இன் IDU மற்றும் டக்ட் ஆகியவற்றை நிறுவி அதன் செயல்திறனை சரிபார்க்கவும். இப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், பொருட்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: ஸ்க்ரூ டிரைவர் ஒரு செட், டெஸ்டர் ஒரு எண், கட்டிங் பிளையர் ஒரு எண், நோஸ் பிளையர் ஒரு எண், வயர் ஸ்ட்ரிப்பர் ஒரு எண், ஸ்பேனர்கள் DE 12 mm, 13 mm, 14 mm, 15 mm ஒரு செட், ஸ்க்ரூ ஸ்பேனர் ஒரு எண், வயர் கிரிம்பிள் ஒரு செட், சால்டரிங் கருவிகள் ஒரு எண், ட்ரில்லிங் மிஷின் ஒரு எண். தேவையான உபகரணம்: Ductable Split AC அமைப்பு ஒரு எண். தேவையான பொருட்கள்: வயர்கள் ஏற்ற நிறங்களில் ஒவ்வொரு நிறத்திலும் 5 மீட்டர் தேவைக்கேற்ப, இன்சுலேஷன் டேப் ஒரு ரோல், கெபாசிட்டர்கள் தேவைக்கேற்ப, PCB போர்டு ஒரு எண், டெர்மினல் கிளிப்புகள் ஒரு எண், ஒரு மெகர் எர்த் டெஸ்டர் ஒரு எண். பணி 1: இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை மதிப்பீடு செய்தல். இன்சுலேஷனின் நிலையை கண்டறிய ஒரு முக்கியமான அளவுரு அதன் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஒரு இன்சுலேஷன் என்பது அதன் ரெசிஸ்டன்ஸ் 1 மெகா ஓமை விட அதிகமாக இருந்தால் திருப்திகரமாக கருதப்படுகிறது. பவர் சப்ளை வயர்களை ஆய்வு செய்யும் போது இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டரின் லெட் கிளிப்பை பயன்படுத்தி கிரவுண்ட் வயரை பாதுகாப்பதன் மூலம் தொடங்கவும். பவர் வயர்களில் ஏதேனும் ஒரு ப்ரோபை வைப்பதன் மூலம் ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். இதைத் தொடர்ந்து கிரவுண்ட் வயருக்கும் மற்ற மின் வயருக்கும் இடையே உள்ள ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். அவுட்டோர் யூனிட்டுகளுக்கு இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டரின் லெட் கிளிப்பை யூனிட்டின் உலோக பகுதியுடன் இணைக்கவும். பின்னர் டெர்மினல் ஸ்க்ரூவில் பவர் சப்ளை லைன்கள் இணைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு டெர்மினல் ஸ்க்ரூகளிலும் ஒரு ப்ரோபை வைப்பதன் மூலம் ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். மின் காம்போனன்ட்டுகளின் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை மதிப்பிடும் போது டெர்மினல் பிளேட் அல்லது கெபாசிட்டரிலிருந்து லெட் வயர்களை துண்டிப்பதன் மூலம் தொடங்கவும். அதேபோல் கனெக்டரை பிரிக்கவும். பின்னர் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளவிட தொடரவும். குறுகிய திருப்புகளால் துருவங்களை ப்ரோப் அணுக முடியாவிட்டால் மெல்லிய முள் கொண்ட ப்ரோபை தேர்வு செய்யவும். பணி 2: கெபாசிட்டரின் சோதனை. கெபாசிட்டரை மதிப்பிடுவதற்கு முதலில் கெபாசிட்டர் டெர்மினல்களில் இருந்து லெட் வயர்களை அகற்றவும். பின்னர் காட்டப்பட்டுள்ளபடி கெபாசிட்டர் டெர்மினல்களில் ஒரு ப்ரோபை வைக்கவும். பாயிண்டர்ஸ் டிஃப்ளெக்ஷனை கவனிக்கவும். மல்டிமீட்டரின் கெபாசிட்டர் அளவிடும் வரம்பு அதன் அதிகபட்ச மதிப்பிற்கு அமைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். ஒரு கெபாசிட்டரானது படிப்படியாக அதன் ஆரம்ப நிலைக்கு திரும்புவதற்கு முன் குறிப்பிடத்தக்க துள்ளலை வெளிப்படுத்தினால் நல்லது என்று கருதப்படுகிறது. கெபாசிட்டரின் திறனை பொறுத்து டிஃப்ளெக்ஷனின் அளவும் காலமும் மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பணி 3: வயரிங் வழிமுறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள். கீழே உள்ள அட்டவணையில் பவர் சப்ளை சிஸ்டம்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வயர் நீளம் மற்றும் விட்டம் பட்டியலிடப்பட்டுள்ளது. வயரிங் தொடங்குவதற்கு முன் யூனிட்டின் பெயர் பலகையில் காட்டப்பட்டுள்ளபடி மதிப்பிடப்பட்ட வோல்டேஜை எப்போதும் சரிபார்க்கவும். ஒவ்வொரு யூனிட்டிற்கும் ஒரு பிரத்யேக பவர் அவுட்லெட் ஒதுக்கப்பட வேண்டும். அதிக மின்சாரம் போவதை தடுப்பதற்கு மின்சாரம் துண்டிக்கப்படுவதும் மற்றும் ஒரு சர்க்யூட் பிரேக்கரும் பொருத்தப்பட்டிருக்கும். மேலும் இன்சுலேஷன் செயலிழப்பானால் ஏற்படக்கூடிய அபாயங்களை தணிக்க யூனிட் சரியாக தரையிறக்கம் செய்வது கட்டாயமாகும். வயர்களை இணைக்கும் போது அவை உறுதியாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்து வயர்கள் மற்றும் ரெஃப்ரிஜரன்ட் டியூபிங்கள், கம்ப்ரஸர் அல்லது ஃபேன் மோட்டார்கள், நகரும் பாகங்கள் ஆகியவற்றுக்கு இடையே எந்த தொடர்பையும் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும். பாதுகாப்பான மற்றும் திறமையான செயல்பாட்டிற்கு இந்த முன்னெச்சரிக்கைகள் அவசியம். வயர் விட்டம் மீதான விதிமுறைகள் தேசிய மற்றும் லோக்கல் தேவைகளுக்கு ஏற்ப வேறுபடுகின்றன. ஃபீல்ட் வயரிங் விதிமுறைகளுக்கு தொடங்குவதற்கு முன் லோக்கல் எலக்ட்ரிக்கல் கோடுகளை பார்க்கவும் மற்றும் நிறுவலை செய்யும் போது விதிமுறைகளை கவனமாக பின்பற்றவும்.
எச்சரிக்கை: அனைத்து வயரிங் மற்றும் ரெஃப்ரிஜரண்ட் டியூபிங் இணைப்புகளும் முடிந்து சரிபார்க்கப்படும் வரை அமைப்பிற்கு மின்சாரம் வழங்க வேண்டாம். அனுபவம் வாய்ந்த தகுதியான எலக்ட்ரீஷியன் மட்டுமே வயரிங் செய்ய வேண்டும். இந்த சாதனத்திற்கு முறையான எர்த்திங் கொடுக்கப்பட வேண்டும். ஸ்பிளிட் சிஸ்டம் குளிரூட்டிகள் இன்டோர் மற்றும் அவுட்டோர் கூறுகளை கொண்ட டக்டட் யூனிட்டுகளிலிருந்து வித்தியாசமாக செயல்படுகின்றன. டக்டட் அமைப்புகளைப் போலன்றி அவை பொதுவாக ஒரு அறைக்கு மட்டுமே சேவை செய்கின்றன. முழு இடத்திற்கும் காலநிலை கட்டுப்பாட்டுக்கு பல யூனிட்டுகள் தேவைப்படுகின்றன. மறுபுறம் டக்டட் ஏர் கண்டிஷனிங் என்பது ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பை உள்ளடக்கியது. இது கூரையில் உள்ள மறைக்கப்பட்ட டக்டுகள் வழியாக விநியோகிக்கப்படுகிறது. இது காற்று விநியோக கிரில்லுகளுடன் ஒருமைப்பாட்டை பராமரிக்கிறது. நிரல்படுத்தக்கூடிய கிரில்லுகளால் கட்டுப்படுத்தப்படும் டக்டட் அமைப்புகளானது விரைவான வெப்பமாக்கல் அல்லது குளிரூட்டல், சீரான காற்று விநியோகம், ஒருங்கிணைப்பு, வெப்பநிலை கட்டுப்பாடு, தொடர்ச்சியான காற்று சுழற்சி, சோர்வு குறைப்பு மற்றும் ஈரப்பதம் மேலாண்மை போன்ற நன்மைகளை வழங்குகிறது. நிறுவல். எச்சரிக்கை: பிரித்தெடுக்கும் போது அல்லது அதற்கு பிறகு யூனிட் நகரும் போது அதன் கொக்கிகளை பிடித்து தூக்குவதை உறுதி செய்யவும். மற்ற பகுதிகளில், குறிப்பாக ரெஃப்ரிஜரண்ட் பைப்பிங், ட்ரெயின் பைப்பிங் மற்றும் ஃபிளாஞ்ச் பாகங்கள் மீது எந்த அழுத்தத்தையும் செலுத்த வேண்டாம். சஸ்பென்ஷன் போல்ட்டுகளை நிறுவவும். கூரையின் மீது விருப்பப்பட்ட இடத்தில் நிறுவுவதற்கு புள்ளிகளை குறிக்கவும். குறிக்கப்பட்ட இடங்களில் துளைகளை துளைத்து போல்ட் நங்கூரங்களை சொருகவும். ஏற்கனவே உள்ள கூரைகளுக்கு துளையின் ஆங்கர் அல்லது சங்கன் இன்சர்ட்டுகளை பயன்படுத்தவும். யூனிட்டின் எடையை தாங்கும் அளவுக்கு மேற்கூரையை வலுவாக இருப்பதை உறுதி செய்து ஒவ்வொரு சஸ்பென்ஷன் போல்ட்டின் வலிமையையும் சோதிக்கவும். தேவைப்பட்டால் கூரையின் ஃப்ரேமை வலுப்படுத்தவும். இண்டோர் யூனிட் பொருத்துவதற்கு இடத்தை உருவாக்க ஒவ்வொரு சஸ்பென்ஷன் போல்ட்டிலும் டபுள் நட்டுகளை திருக்கவும். டபுள் நட்டுகளுக்கு இடையில் உள்ள சஸ்பென்ஷன் போல்ட்ஸ் மீது இண்டோர் யூனிட்டை மாட்டவும். பின்னர் நட்டுகளை திருக்குவதன் மூலம் அதை பாதுகாக்கவும். 4 பக்கங்களிலும் ஒரு நிலை குப்பியை பயன்படுத்தி யூனிட் அளவை சரி செய்யவும். ட்ரெயின் பைப் நிறுவுதல். ட்ரெயின் ஹோஸ் இணைப்பு போர்ட்டின் அட்டையை அகற்றவும். ட்ரெயின் ஹோஸ் போர்ட்டில் ஃப்ளெக்சிபிள் ஹோஸை சொருகவும் மற்றும் இண்டோர் யூனிட்டில் அதை பைப் கிளாம்பால் மாட்டவும். PVC பிசின் மூலம் PVC வாட்டர் பைப்பில் ஃப்ளெக்சிபிள் ஹோஸை பாதுகாத்து ட்ரெயின் ஹோஸை இன்சுலேஷன் பொருட்களால் பாதுகாக்கவும். ட்ரெயின் பம்ப் இல்லாத யூனிட்டுகளுக்கு 1/100 அல்லது அதற்கும் மேற்பட்ட சரிவுடன் கிடைமட்ட வடிகால் குழாயை நிறுவி 1.0 முதல் 1.5 மீட்டர் இடைவெளியில் ஹேங்கர் மூலம் அதை சரி செய்யவும். துர்நாற்றத்தை தடுக்கவும், நீர் கீழ் நோக்கி பாய்வதை உறுதிப்படுத்தவும் இறுதியில் யூ பொறியை நிறுவவும். ட்ரெயின் பம்ப் உள்ள யூனிட்டுகளுக்கு ஃப்ளெக்சிபிள் ஹோஸில் இருந்து 200 மில்லிமீட்டருக்குள் ட்ரெயின் பம்பை நிறுவவும். பின்னர் அதே சாய்வு கொண்ட கிடைமட்ட ட்ரெயின் பம்பை நிறுவி 1.0 முதல் 1.5 மீட்டர் இடைவெளியில் ஹேங்கர்கள் மூலம் அதை சரி செய்யவும். இண்டோர் யூனிட்டுக்கு நீர் பாய்வதை தடுக்க ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் மேல் நோக்கி நிறுவப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். சரியான செயல்பாடு மற்றும் கசிவுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த ட்ரைனேஜ் சோதனையை நடத்தவும். டக்டை நிறுவ. இண்டோர் யூனிட்டுக்கு நேரடியாக ஏற்றுவதற்கு பதிலாக கனெக்டிங் டக்டை நிறுவ ஹேங்கர் ராடுகளை பயன்படுத்தவும். அதிர்வுகளை தடுக்க எளிதில் தீப்பற்றாத கேன்வாஸ் டையினை பயன்படுத்தவும். 12,000 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் குளிரூட்டும் திறனுக்கும் மேல் இல்லாத குழாய் அமைப்புகளுக்கு அதிகபட்சமாக அனுமதிக்கக்கூடிய வெளியேற்ற குழாயின் நீளம் 1 மீட்டருக்கும் குறைவாக இருக்கும். அவுட்டோர் ரெசிஸ்டன்ஸ் மிகவும் அதிகமாக இருந்தால் ஃபேன் வேகத்தை அதற்கேற்ப சரி செய்ய தகுதியான பொறியாளரை அணுகவும். டக்ட் மற்றும் இன்டேக், அவுட்லெட் ஃபிளாஞ்சை இணைக்கவும். அவற்றை முக்கிய யூனிட்டுடன் ஸ்க்ரூகள் மூலம் இணைக்கவும். ஏர் லீக்கேஜை தடுக்க அலுமினியம் டேப்பை கொண்டு இணைப்பு பகுதியை மடிக்கவும். உகந்த செயல்திறனுக்காக ஏர் இன்லெட் மற்றும் அவுட்லெட் போதுமான அளவு இடைவெளியில் இருப்பதை உறுதி செய்யவும். குழாயின் இன்டேக் பக்கத்தில் ஏர் ஃபில்டரை இணைத்து ஒடுக்கத்தை தடுக்க குழாயை தனிமைப்படுத்தவும். பொருத்தமான குழாய் அளவை தேர்ந்தெடுக்க ஃபேன் செயல்திறன் வளைவை பார்க்கவும். காற்றோட்ட திசையை மாற்றவும். குறிப்பு: நிலையான யூனிட்டுகளுக்கு பின்புறத்திலிருந்து ஏர் இன்டேக்குகள். கீழே உள்ள இந்த செயல்முறையை பின்பற்றி தளத்தில் ஏர் இன்டேக் திசையை பின்பக்கத்திலிருந்து கீழ்ப்பக்கமாக மாற்றலாம். 2 இடங்களில் அமைந்துள்ள விளிம்பிலிருந்து ஏர் ஃபில்டரை வெளியே எடுக்கவும். அடுத்து பின்புறத்திலிருந்து விளிம்பை அகற்றவும். அதைத் தொடர்ந்து வென்டிலேஷன் பேனலை கீழே இருந்து அகற்றவும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நியமிக்கப்பட்ட பகுதிக்கு சீல் ஸ்பாஞ்சை பயன்படுத்துங்கள். பின்னர்
முன் அகற்றப்பட்ட விளிம்பை கீழே மீண்டும் இணைக்கவும் மற்றும் பின்புறத்தில் வென்டிலேஷன் பேனலை மீண்டும் வைக்கவும். வரைபடத்தின் அறிவுறுத்தல்களின்படி ஏர் ஃபில்டர் விளிம்பில் சரி செய்யவும். புதிய டக்டை நிறுவவும். அனைத்து இன்டோர் யூனிட்டுகளுக்கும் புதிய காற்று குழாயில் இணைவதற்கான துளை ஒதுக்கப்பட்டுள்ளது. துளை அளவு பின்வருமாறு. அவுட்டோர் யூனிட். அவுட்டோர் யூனிட்டுக்கான நிறுவல் தளத்தை தேர்ந்தெடுப்பது. மழை மற்றும் நேரடி சூரிய ஒளியில் இருந்து பாதுகாக்கப்படும் இடத்தில் அவுட்டோர் யூனிட்டை வைக்கவும். இது போதுமான காற்றோட்டம் மற்றும் காற்று இன்லெட் மற்றும் அவுட்லெட் அருகில் உள்ள தடைகள் தெளிவாக இருப்பதை உறுதி செய்யவும். இயக்க இரைச்சல் அல்லது அதிர்வு அதிகரிக்கும் இடங்களை தவிர்க்கவும். வெளியேற்றப்பட்ட தண்ணீரில் ட்ரைனேஜ் பிரச்சனை இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்கவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அவுட்டோர் யூனிட்டின் எடையை ஆதரிக்கும் என்பதை உறுதிப்படுத்தவும். குறிப்பிட்டபடி போதுமான அமைப்பை வழங்கவும். இன்டோர் மற்றும் அவுட்டோர் யூனிட்டுகளுக்கு இடையிலான தூரம் அனுமதிக்கக்கூடிய வரம்புகளுக்குள் வருவதை உறுதிப்படுத்தவும். பனிப்பகுதிகளில் யூனிட் பனியால் மூடப்பட்டிருக்கும் பகுதிகளை தவிர்க்கவும். ஃபீல்டு சப்ளை ஐஸ் அல்லது ஸ்டாண்ட் மற்றும் காற்று தடுப்புகளை நிறுவி பனி சேர்தல் மற்றும் காற்று உள்வாங்குதலில் தடை ஏற்படுவதை தவிர்க்கவும். காற்று வீசும் பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பிற்காக காற்று தடுப்பை பயன்படுத்தவும். அவுட்டோர் யூனிட்டுக்கு குறிப்பிட்ட மவுண்டிங் பரிமாணங்களை பின்பற்றவும். அவுட்டோர் யூனிட் மவுண்டிங் பரிமாணம். இடத்தேவை மற்றும் அவுட்டோர் யூனிட் நிறுவுதல். நிறுவலுக்கு முன் அசாதாரண ஒலிகளை தடுக்க அடித்தளத்தின் வலிமை மற்றும் நிலத்தன்மையை சரிபார்க்கவும். சரிவை தடுக்க தளத்தை ஆங்கர் போல்ட் M10 மூலம் பாதுகாப்பாக சரி செய்யவும். அடித்தளம் மற்றும் அதிர்வு தடுப்பு ரப்பர்களை பயன்படுத்தவும். அவுட்டோர் யூனிட் கீழ் தட்டுடன் தொடர்பு கொள்ளும் காலின் கீழ் மேற்பரப்பை நேரடியாக அமைக்கவும். அவுட்டோர் யூனிட்டுக்கான ட்ரெயின் பைப்பை நிறுவல். எக்ஸ்டென்ஷன் ட்ரெயின் ஹோஸ் மூலம் ட்ரெயின் அவுட்லெட்டை இணைக்கவும். கேஸ்கெட்டை வடிகால் அவுட்லெட்டின் மீது வைக்கவும். பாதுகாப்பான அசம்பிளிக்காக 90 டிகிரி சுழலும் அவுட்டோர் யூனிட்டின் அடிப்படை பேன் துளைக்குள் ட்ரெயின் அவுட்லெட்டை சொருகவும். பைப்பிங் மற்றும் வயரிங் வேலைகளை முடிக்கவும். லீக் டெஸ்டை செய்து சரியான செயல்பாட்டை உறுதி செய்ய யூனிட்டை இயக்கவும். இறுதி செயல்திறன் சரிபார்ப்பு. ரிமோட் கண்ட்ரோலரை அல்லது மேனுவல் பட்டன் பயன்படுத்தி கூலிங் முறையில் ஏர் கண்டிஷனிங்கை ஆன் செய்து இன்டோர் மற்றும் அவுட்டோர் யூனிட்டுகளின் செயல்பாட்டு நிலையை மதிப்பிடவும். அதற்கேற்ப எழும் எந்த பிரச்சனையையும் தீர்க்கவும். அவுட்டோர் யூனிட். செயல்பாட்டின் போது அதிர்வுகள் அல்லது அசாதாரண சத்தங்களை கேளுங்கள். ஏர் கண்டிஷனரில் இருந்து காற்று, சத்தம் அல்லது ஒடுக்கம் ஆகியவை சுற்றுப்புறத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறதா என்று மதிப்பிடவும். ரெஃப்ரிஜரன்ட் கசிவுக்கான அறிகுறிகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை பார்க்கவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மோட்டார் கெபாசிட்டர் மற்றும் வயரிங் கருவிகளை சரிபார்க்கவும். PCB பலகை போன்ற மின் கூறுகளை சோதிக்கவும். போர்டில் உள்ள அனைத்து மின் மற்றும் மின்னணு கூறுகளை சரிபார்த்து பரிந்துரைக்கப்பட்ட வயர் நீளம் மற்றும் அளவை அறிந்து கொள்ளவும். டக்டபிள் ஏசியின் இன்டோர், அவுட்டோர் யூனிட் மற்றும் டக்ட் ஆகியவற்றை நிறுவி அதன் செயல்திறனை சரிபார்க்கவும். எனவே டக்டபிள் ஸ்பிளிட் ஏசியின் யூனிட்கள் மற்றும் டக்டை நிறுவ கற்றுக்கொண்டோம். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.